தைராய்டில் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணலாமா? அண்ட் தைராய்டில் இருக்கிறவங்க ஹெர்பாலைஃப் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாமா? இந்த கொஸ்டின்ஸ் தான் என்கிட்ட அதிகமாக வருது. இன்னைக்கு இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம். தைராய்டில் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று ஹைப்போ தைராய்டு, இன்னொன்று ஹைப்பர் தைராய்டு. சடனாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டாக்டர்ஸ் தைராய்டு டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறவங்களுக்கு காமனாக வர்றது ஹைப்போ தைராய்டு. இவங்களுக்கு அயோடின் டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஸோ கண்ட்ரோலே இல்லாமல் வெயிட் கெயின் ஆகும். பட் நீங்க தைராய்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும். ஓகே, அப்போ ஹெர்பாலைஃப் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாமான்னு கேட்டா, ஹெர்பாலைஃப்ங்கிறது ஒரு நியூட்ரிஷன் ஃபுட் கம்பெனி, மெடிசன் கம்பெனி இல்ல. இது தைராய்டை குணப்படுத்தாது. ஆனா வெயிட் லாஸ்லாம் தாராளமா பண்ணலாம். வெயிட் லாஸ் நடந்தாலே தைராய்டு நார்மல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது தைராய்டு டெஸ்ட்டும் டாக்டர்ஸோட அட்வைஸும் ஃபாலோ பண்றது நல்லது. நீங்க தைராய்டு பேஷண்டா இருந்து வெயிட் லாஸ் பண்றீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன். ஹெர்பாலைஃபோட பேசிக் வெயிட் லாஸ் பேக்கேஜான 2 வேளை ஷேக்கும் 2 வேளை அஃப்ரெஷும் கம்பல்சரியா இருக்கிறத இதை எடுத்துக்கலாம். இல்லனா இதே மாதிரி அட்வான்ஸ் பேக்கேஜ், அல்டிமேட் பேக்கேஜ்னு இன்னும் 2 இருக்கு. அது இன்னும் உங்களுக்கு ஃபாஸ்டா ரிசல்ட் கொடுக்கும், அதுவும் ஹை நியூட்ரிஷனோட. அதை பத்தின டீடைல்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.